பாஸ்தா செய்வதற்கு ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி, 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்ல தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்துக்கிடலாம். தண்ணி கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம பாஸ்தாவை போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா பாஸ்தாவை நீங்கள் எடுத்து இந்த மாதிரி கையில் நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்தா நல்லா வெந்திருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் பொடிசாக கட் பண்ண பூண்டு, பொடிசாக கட் பண்ண இஞ்சி, பொடிசாக கட் பண்ண வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா 2 அரைச்ச தக்காளி அதையும் போட்டு 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இப்போ மிக்ஸி கழுவுன தண்ணி அதையும் ஊற்றிக்கிடலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தகுந்தார் மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச பாஸ்தாவை போட்டு இது கூட நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். பாஸ்தா இந்த கிரேவி எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. பாஸ்தாவில் நம்ம எண்ணெய் ஊற்றி வேக வச்சுருக்கனால பாஸ்தா ஒன்றோடு ஒட்டாமல் நல்லா உதிரியாகவே வரும். பாஸ்தாவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்தால் நம்மளுடைய பாஸ்தா ரெடி ஆயிரும். இப்போ 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. பாஸ்தா ரெடி ஆகிட்டு கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா சுவையான பாஸ்தா ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.